செயல்படக்கூடிய RSS ஒட்டுமொத்த இந்தியாவும் RSS பார்த்து இவர்கள் மிகப்பெரிய மோசமானவர்கள் பயங்கரமானவர்கள் என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அப்படிப்பட்ட RSS இந்தியாவிலேயே ஒரு கட்சியை பார்த்து பயப்படுறது என்று சொன்னால் அதுதான் SDPI. இஸ்லாமியர்கள் லவ் ஜிஹாத் செய்கிறார்கள் அப்படி என்ற ஒரு அவதூறை பரப்பி கொண்டு இருக்கிறான். அதான் அந்த சித்தாந்த ரீதியா வராதவன் இந்த குறுக்கு வழியில இது போன்ற ஒரு அயோக்கியத்தனமான வேலையை செஞ்சு கொண்டிருக்கும். இந்த அயோக்கியத்தனமான வேலையை உன் வேலையெல்லாம் எவன்கிட்டயாவது வச்சுக்கோ என்று தலையில மிகப்பெரிய அடியாக கொடுத்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று அந்த ஹதியாக்கு இது லவ் ஜிஹாத் எல்லாம் கிடையாது என்று சொல்லி மிகப்பெரிய அளவுல RSSக்கு முதல் அடியாக கொடுத்தது STP. அதுல ஹதியாக்கு அந்த பெண்மணிக்கு ஒரு ஆதரவாக அந்த பெண்மணிக்கு நீதியை பெற்றுத்தர விதமாக எந்த எல்லைக்கும் போய் என்ன செஞ்சிச்சு RSS முதல் அடியாக அடிச்சது STP. பண்டிகை கூட்டத்துக்கு மத்தியில் அந்த பெண் சிங்கமா முஸ்கான் என்ற அந்த பெண்மணி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி முழக்கமிட்டு இந்த நாய்களை செருப்பால் அடிச்சு அந்த பகுதி என்பது சிம்ஹா என்று சொல்லக்கூடிய கர்நாடகாவில் அந்த பகுதியை பத்தி அந்த பகுதியில் உள்ள இஸ்லாமிய தலைவர் ஒருத்தர் என்ன சொல்றான்னு சொன்னா, நாங்க இதுக்கு முன்னாடி இந்த பகுதியில மிகப்பெரிய அளவுல இந்த RSS உடைய அட்டுழியங்கள் மிகப்பெரிய அவங்களுடைய அதிகாரம் என்பது மேலோங்கி நின்றுச்சு. அவளை பார்த்தேன்னு சொன்னா தலை குனிந்து செல்லக்கூடிய நிலையில் தான் இருந்தோம். ஆனால் SDPI கட்சி என்றைக்கு சிம்ஹா என்ற பகுதியில கால் வைத்தார்களோ அதற்கு பின்பாக நாங்கள் தலை நிமிர்ந்து செல்கின்றோம். எப்படி இந்த முஸ்கான் என்ற பெண்மணி செருப்பை கண்டு இந்த சாணியை முக்கிய அடிச்சார்களோ அதே போல இந்த RSS கண்டு அனைத்து மக்களும் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன நம்ம என்ன சூழ்ச்சி செஞ்சாலும் நம்ம இது நடைபெறாத பொழுது அப்படின்னு சொல்லி குறுக்கு வழியில என்ன செய்கிறான்னு சொன்னா அவருடைய தேசிய தலைவரை தூக்கிட்டா என்ன ஆகும்? அப்ப SDPI கட்சியுடைய தேசிய தலைவரை ஒரு அப்பட்டமான அவதூறான ஒரு வழக்கில் என்ன செய்யறாங்க, ED அதிகாரிகள் கைது செய்யறாங்க. சரி, தேசிய தலைவர் கைது செஞ்சாச்சு, SDPI அக்செப்ட் பண்றோம். இதுக்கப்புறம் எந்த ஒரு வக்ஃபு போராட்டமோ குடியுரிமை போராட்டமோ எந்த போராட்டமோ நம்மளுடைய அஜெண்டா அந்த 100 ஆண்டு அஜெண்டா என்பது நம்ம அந்த கனவு நிறைவேற போறது என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தேசிய தலைவரை கைது செய்த பிறகுதான் மிகப்பெரிய அளவுல போராட்டம் நடக்கும். ஒவ்வொரு மாவட்டமாக லட்சக்கணக்கான மக்களை அழைத்து போராட்டம் நடத்துறாங்க. என்னடா அது, தேசிய தலைவரை கைது செஞ்சோம், மாநில அலுவலகத்துக்கு ரைடு விடு, அமலாக்கத்துறை வச்சு ரைடு விடு, மாநில தலைவர்கள் வீட்டுல விடு, எத்தனை மாநிலத்தில் எத்தனை கட்சி இருக்கிறதோ எல்லா மாநிலத்துக்கும் அனுப்பு அப்படிங்கிறாங்க. பொறுப்படுத்தல அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு ரோஸ் கொடுத்து அனுப்புறாங்க. நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிறோம் என்று சொல்லி இன்னைக்கு டெல்லியில மோடியுடைய அதாவது பிரதமருடைய தலைமையில இன்னைக்கு அந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. இந்த விழாவை கொண்டாடக்கூடிய நேரத்தில் நமக்கு என்ன ஒரு ஞாபகம் வருதுன்னு சொன்னா, சந்தானம் படத்துல ஒரு காமெடி ஒன்று வரும். நான் என்ன செஞ்சு கிழிச்சிட்டு எனக்கு பாராட்டு விழா அப்படிங்கிற மாதிரி இவர்கள் RSS உடைய அமைப்புகள் என்ன இந்த நாட்டுக்கு செஞ்சு கிழிச்சாங்க. RSS உடைய பிறப்பிடமே நாட்டில் கலவரம் பண்ணணும், அடுத்தவன் தாலியா இருக்கணும், ஊரா வீட்டுல உள்ள நுழைஞ்சு அவன் வாழ்க்கையை கெடுக்கணுங்கிற வரலாறு தான் RSS உடைய வரலாறு. மகாத்மா காந்தியை படுகொலை செய்த வரலாறுகளை தொட்டு இஸ்லாமியர்களுடைய அடையாள சின்னமான பாபர் மசூதி இடிப்புக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த RSS அமைப்பு. அதே மாதிரி பல குண்டுவெடிப்புக்கு, மாலேகான் குண்டுவெடிப்பு, அஜ்மீர் தர்கா குண்டுவெடிப்பு, அது மாதிரி மக்கா மஸ்ஜித் குண்டுவெடிப்பு என்று சொல்லி குண்டுவெடிப்புகளுக்கெல்லாம் தலைமைத்துவமாக இருந்த ஒரு அமைப்பு தான் RSS உடைய அமைப்பு. இதனுடைய வரலாறு பார்த்தோம்னு சொன்னா காரி துப்புற மாதிரி தான் இருக்கும். முழுக்க கலவரம், அடுத்தவன் தாலியை அறுப்பது, ஊரா வீட்டுல நுழைஞ்சு அவன் வாழ்க்கைக்கு எடுப்பது போன்ற இப்படிப்பட்ட ஒரு வரலாறு தான் RSS உடைய வரலாறு. இந்த வரலாற்றை தான் நானும் RSS காரன் தான் என்ற பெருமை கொள்கிறேன் சொல்லி இன்னைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் கலந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த குப்பை ஒரு சைடு போட்டோம். அந்த குப்பை இந்திய அளவுல ஒரு கலவரம் பண்ணி சொன்னா தமிழ்நாட்டு அளவுல காமராஜரை கொலை செய்வதற்கான முயற்சிகள்லாம் இந்த RSS உடைய அமைப்பு முயற்சி செஞ்சிருக்கிறது. அதே போல மண்டைக்காட்டு கலவரம், கோவை கலவரம், இப்படி கலவரத்துக்கு பிறந்த கபோதிகளாக இருப்பவர்கள் தான் RSS உடைய கேடர்ஸ். அதுல பெருமையா இருக்கிறன்னு சொல்லி இன்றைக்கு நாட்டுடைய பிரதமர் வெளியிட்டு இருக்காரு. காரி மூஞ்சில துப்புற மாதிரியான ஒரு செய்தியை தான் அவர் இது பண்ணியிருக்காரு. இப்ப நம்ம ஏன் இந்த போன்ற ஒரு கலவர கூட்டத்துடைய வரலாறு நம்ம சொல்றோம்னு சொன்னா, இந்த கலவர கூட்டம் ஒரு வகையில இந்த கலவரம் பண்ணி இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல எல்லா துறைகளிலுமே அவர் என்ன செஞ்சிட்டாங்க, அவருடைய அதிகாரத்தை அதிகார மட்டத்தை உயர்த்தி கொண்டார்கள். எந்த துறையா இருந்தாலும் சரி, ராணுவத்துறையா இருக்கட்டும், காவல்துறையா இருக்கட்டும், உளவுத்துறையா இருக்கட்டும், மிகப்பெரிய அளவுல RSS உடைய ஊடுருவல் என்பது இந்தியா நாட்டில் எல்லா இடத்திலையும் அவருடைய ஆள் இல்லாத இடமே கிடையாது. தேர்தல் அதிகாரிகளா இருக்கக்கூடியவர் கூட RSS உடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய வேலையெல்லாம் நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கும். அப்ப
இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு நாட்டுல ஒரு ஆட்சி கவிழ்கிறது, ஒரு மந்திரி வந்து வேற கட்சிக்கு போறாரு, ஒரு ஆட்சி வந்து முழுக்க முழுக்க கவிழ்ந்து இன்னொரு ஆட்சி அமையுது, இல்ல அந்த ஆட்சியுடைய முதலமைச்சர் இன்னொரு கட்சிக்கு தாவிறாரு அப்படிங்கிற சம்பவத்தெல்லாம் நம்ம பார்க்கிற போது எதை நம்ம சொல்லுவோம் சொன்னா, இதுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் இருக்குது, இதுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் உடைய சதி இருக்கிறது, அவர்கள் செஞ்சிட்டார்கள் அப்படி இப்படின்னு சொன்னா மிகப்பெரிய அளவுல பேசிக் கொண்டிருப்போம். அது ஒரு வகையில இவர்களுடைய சூழ்ச்சி, இவருடைய கலவரத்தின் அடிப்படையில இந்த கேடுகட்ட மைண்டெல்லாம் வச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அது உண்மைதான். ஆனால் அப்படி பிரமிச்சு பேசி இன்னைக்கு அமித்ஷாவுடைய விஷயத்தெல்லாம் பேசும்போது, அமித்ஷா டேபிள்ல வைக்கக்கூடிய அந்த பேப்பர்லாம் பார்த்து ஒட்டுமொத்த கட்சி தலைவர்களும் ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் மறந்து போய் நிக்கிறதுலாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் அடுத்து என்ன செய்ய போறாரு, என்ன பண்ண போறாருன்னு சொல்லி. அப்படிப்பட்ட அமித்ஷா ஆர்எஸ்எஸ் உடைய ஐடியாலஜின் அடிப்படை செயல் பண்றதுனால தான் அமித்ஷா வந்து இந்த அளவுக்கு பிரமிச்சு பேசி கொண்டு இருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வரேன்னு சொன்னா, இப்படிப்பட்ட அமித்ஷா, இப்படிப்பட்ட மோடி, இப்படிப்பட்ட அவர்களுக்கெல்லாம் குருவாக ஐடியாலஜியாக செயல்படக்கூடிய ஆர்எஸ்எஸ், ஒட்டுமொத்த இந்தியாவும் ஆர்எஸ்எஸ் பார்த்து இவர்கள் மிகப்பெரிய மோசமானவர்கள், பயங்கரமானவர்கள் என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கிற நேரத்துல, அப்படிப்பட்ட ஆர்எஸ்எஸ் இந்தியாவிலேயே ஒரு கட்சியை பார்த்து பயப்படுறது என்று சொன்னால் அதுதான் எஸ்டிபிஐ. அந்த கட்சியை பார்த்து இதுவரைக்கும் அவர்கள் அச்சப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார். இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் உடைய மிகப்பெரிய நூற்றாண்டு விழாவில் ஒரு ஐடியாலஜி அவங்க எதை செயல்படுத்த விரும்பினார் என்று சொன்னால், இந்தியாவை முழுக்க முழுக்க இந்து ராஷ்டிரமாக கட்டமைக்க வேண்டும் என்பதுதான் அவர் இந்த நூற்றாண்டுக்குள்ள அவர்கள் செய்துவிட வேண்டும் என்பதுதான் அவருடைய ஐடியாலஜி. அவருடைய முன்னோர்கள் எழுதி வைத்து சென்றது அவருடைய கொள்கை, அந்த ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை. ஆனால் இன்றைக்கு அந்த ஆர்எஸ்எஸ் உடைய அந்த ஐடியாலஜியை செயல்படுத்த விடாமல் தடுக்கிறது பாத்தீங்களா? அதனாலதான் எஸ்டிபி பார்த்து பயப்போம். இந்து ராஷ்டிரத்தை எப்படி அமைக்கணும், இந்தியாவோட இந்து ராஷ்டிரத்தை அமைக்கணும்னு சொன்னா வெறுமனே அமைச்சிட முடியுமா? அது எப்படி அமைக்கணும்? முழுக்க முழுக்க இங்க வந்து கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாது, இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடாது, ஒட்டுமொத்தமாக இதை இந்துக்கள், இந்தியா என்ற இந்த நாட்டை இந்துக்களாக ஆள வேண்டும், அந்த அந்த வர்ணாசின் அடிப்படையில். அப்ப அந்த மாதிரியாக செயல்படுத்தக்கூடிய ஒரு வகையில நிற்கக்கூடிய நேரத்துல முஸ்லிம்களை காலி பண்ணிடலாம் என்று சொல்லி பல்வேறு விதமான சூழ்ச்சிகளை, குடியுரிமை திருத்த சட்டத்தை, வக்பு திருத்த சட்டத்தை, ஆலயத்தை அவர்களுடைய அடையாளத்தை இடிச்சிருவோம், அவருடைய மத சுதந்திரத்தை, மதம் என்னெல்லாம் போதிச்சிருக்குதோ அதை எல்லாமே நம்ம ஒழிச்சிருவோம் என்று சொல்லி முட்டி மோதி பார்க்கறான். எல்லா இடங்களிலுமே மிகப்பெரிய தடைக்கற்களாக எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் நெத்தி போட்டில் அடிக்கிற மாதிரி எஸ்டிபி கட்சி தொடர்ந்து வந்து நிற்கக்கூடிய காரணத்தினால அவர்களுடைய அஜெண்டா இதுவரைக்கும் செயல்படுத்த முடியாமல் சென்றது என்பதுதான் உண்மையான வரலாறு. நேர்மையான சொன்னா கொள்கை ரீதியாக ஒரு சித்தாந்தத்தை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னா வருவான். ஆனா இவனுக்கு அந்த கொள்கை கிடையாது, குறுக்கு வழியில பிறந்தவன் குறுக்கு வழியா தானே வருவான். அதுக்கு என்ன செய்யணும் சொன்னா, இஸ்லாமியர்களை வந்து இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்தணும், ஒட்டுமொத்த மக்களுக்கும் இஸ்லாமியர்கள் எதிராக திரும்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி நிறைய சதி வேலைகளை செஞ்சான். அதுல ஒரு சதி வேலை தான் இந்த லவ் ஜிஹாத். இஸ்லாமிய ஆண்கள் இந்து பெண்களை வலுக்கட்டாயமாக இழுத்துக் கொண்டு திருமணம் முடித்துக் கொண்டு அவர்கள் மதம் மாற்றுகிறார்கள் என்று சொல்லி எல்லாம் பரப்பிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய அளவுல ஒரு ஹதியா என்ற அந்த பெண்மணி இஷ்யூ வந்து பெரிய அளவுல கொண்டு போச்சு. ஹதியா என்ற அந்த பெண்மணி இஷ்யூ வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுமே மிகப்பெரிய அளவுல இஸ்லாமியர்கள் லவ் ஜிஹாத் செய்கிறார்கள் அப்படி என்ற ஒரு அவதூறை பரப்பி கொண்டு இருக்கிறான். அதாவது அந்த சித்தாந்த ரீதியாக வராதவன் அந்த குறுக்கு வழியில இது போன்ற ஒரு அயோக்கியத்தனமான வேலையை செஞ்சு கொண்டிருப்பான். இந்த அயோக்கியத்தனமான வேலையை உன் வேலையெல்லாம் எவன்கிட்டயாவது வச்சுக்கோ என்று தலையில மிகப்பெரிய அடியாக கொடுத்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று அந்த ஹதியாக்கு இது லவ் ஜிஹாத் எல்லாம் கிடையாது என்று சொல்லி மிகப்பெரிய அளவுல ஆர்எஸ்எஸ்க்கு முதல் அடியாக கொடுத்தது எஸ்டிபி. அதுல ஹதியாக்கு அந்த பெண்மணிக்கு ஒரு ஆதரவாக அந்த பெண்மணிக்கு வந்து நீதியை பெற்றுத்தர விதமாக எந்த எல்லைக்கும் போய் என்ன செஞ்சிச்சு, ஆர்எஸ்எஸ் முதல் அடியாக அடிச்சது எஸ்டிபி. அது இல்லாம இந்த ஜெயஸ்ரீராம் சொல்லு, மாட்டுக்கறி வச்சு சொன்னா கும்பல் கும்பலா கொலை செய்யறது, இப்படி ஆர்எஸ்எஸ் உடைய அந்த தலங்கள்லாம் இருக்கலாம், ஒன்று ரெண்டா வச்சிருப்போம்ல, இந்த பிச்சு போட்ட ஜிலேபி மாதிரி அந்த பஜ்ரங்க தலம், அந்த தலம் எல்லாத்துக்கும் ஒரு தலம் வச்சிருக்கான். இது போன்ற தலத்தை வச்சு மாட்டுக்கறியின் பெயரால் கொல்லப்பட்டவர்கள்லாம் இருக்கிறான் இஸ்லாமியர்கள். ஒரு அப்பாவே இருப்பான், கொல்லப்பட்டிருப்பான். அது நிறைய நீங்க சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப இந்த மாதிரி குண்டர்களை அவர்களுக்கு யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் கொலை செய்கிறார்களோ மேல் பதவி, இஸ்லாமியர்கள் நீ போட்டது இல்லையா, உனக்கு எம்பி பதவி வேணுமா, இல்ல எம்எல்ஏ பதவி வேணுமா, இல்ல நீ நேர கவர்னர் ஆகிறியா, இப்படி எல்லாம் சென்று கொண்டிருக்கிறதுல யார் கொலை செய்தார்களோ எத்தகைய பெரும் பின்னணியில் இருந்தாலும் சரி அவர்களை நீதிமன்றம் முன் நிறுத்தி அவருக்கு தண்டனை பெற்று தந்தது மகாராஷ்டிரல இது போன்ற சம்பவங்கள்ல நடந்துச்சு. அதற்கு பின்பாக இஸ்லாமியர்கள் மேல் கை வைப்பதற்கு இந்த ஆர்எஸ்எஸ் குண்டர்கள் பயந்தார். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கப்ப ஹிஜாப் பிரச்சனை கொண்டு வரான்.
இஸ்லாமியர்களை ஒட்டுமொத்தமா ஒழிக்கணும் தான் அவருடைய வேலை. ஆனா என்ன செய்யறான், இஸ்லாமியர்களுடைய பெண்மணியை நாங்க பாதுகாக்க போறோம், இஸ்லாமியர்கள் வந்து மிகப்பெரிய உள்ள பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அவங்களுடைய சட்டத்தால் என்று சொல்லி ஹிஜாபை வந்து தடை செய்யறாங்க. கர்நாடக மாநிலத்தில் தடை செய்யறாங்க. அந்த மாணவர் அமைப்பு வச்சிருப்போம்ல இந்த RSSல, அதை வச்சு என்ன செய்யறான்னு சொன்னா, ஒரு கல்லூரியில ஹிஜாப் அணிஞ்சிட்டு வந்து உள்ள நுழையக்கூடிய பெண்கள் என்ன செய்யறான்னு சொன்னா, காட்டு கூச்சலாட்டம் என்ன செய்யறானோ, ஒரு ஆட்டு மந்தை ஆட்டம், ஜெய் ஸ்ரீராம் சொல்லி கத்திட்டே போறாங்க. அந்த பெண் சிங்கமா, அந்த காட்டு பன்னிகை கூட்டத்துக்கு மத்தியில் அந்த பெண் சிங்கமா வந்து முஸ்கான் என்ற அந்த பெண்மணி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி முழக்கமிட்டு இந்த நாய்களை செருப்பால் அடிச்சு, அந்த பகுதி என்பது சிம்ஹா என்று சொல்லக்கூடிய கர்நாடகாவில் அந்த பகுதியை வந்து பத்தி அந்த பகுதியில் உள்ள இஸ்லாமிய தலைவர் ஒருத்தர் என்ன சொல்றான்னு சொன்னா, நாங்க இதுக்கு முன்னாடி வந்து இந்த பகுதியில வந்து மிகப்பெரிய அளவுல இந்த RSS உடைய அட்டுழியங்கள் வந்து மிகப்பெரிய அவங்களுடைய அதிகாரம் என்பது மேலோங்கி நின்றுச்சு. அவளை பார்த்தேன்னு சொன்னா தலை குனிந்து செல்லக்கூடிய நிலையில் தான் இருந்தோம். ஆனால் SDPI கட்சி என்றைக்கு சிம்ஹா என்ற பகுதியில கால் வைத்தார்களோ அதற்கு பின்பாக நாங்கள் தலை நிமிர்ந்து செல்கின்றோம். எப்படி இந்த முஸ்கான் என்ற பெண்மணி செருப்பை கண்டு இந்த சாணியை முக்கிய அடித்தார்களோ அதே போல இந்த RSS கண்டு அனைத்து மக்களும் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த அச்சத்தை விளக்கியதே SDPI. அப்ப இது மாதிரியான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கும் போது குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வரான், வக்ஃபு திருத்த சட்டத்தை கொண்டு வரான். அதற்கெல்லாம் நாடு முழுவதும் என்ன செய்யப்பட்டு சொன்னா எல்லா அமைப்பும் ஒருங்கிணி. கிட்டத்தட்ட 16 மாநிலத்தில் யாரெல்லாம் பாஜகவிற்கு எதிராக இருக்கிறார்களோ, சிறுபான்மை மக்களாக இருக்கட்டும், தலித்து மக்களாக இருக்கட்டும், எந்த சமுதாய மக்களாக இருந்தாலும் சரி, பாஜக மனித குலத்திற்கு எதிரானது என்று சொல்லி மிகப்பெரிய அளவில் ஒரு கட்டமைப்பை கட்டமைத்து வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு எதிராக, குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக எப்ப அந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தார்களோ அந்த நகலை கிழித்து தூக்கி எறியப்பட்ட போராட்டத்தை முதல்ல அவர்களுக்கு RSSக்கு அச்சத்தை உண்டாக்கியது SDPI. அதனாலதான் என்ன செய்யறான்னு சொன்னா, இதெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாம ஐயோ நம்ம என்ன சூழ்ச்சி செஞ்சாலும் நம்ம இது நடைபெறாத பொழுது அப்படின்னு சொல்லி குறுக்கு வழியில என்ன செய்யறான்னு சொன்னா, அவருடைய தேசிய தலைவரை தூக்கிட்டா என்ன ஆகும்? அப்ப SDPI கட்சியுடைய தேசிய தலைவரை ஒரு அப்பட்டமான அவதூறான ஒரு வழக்கில் என்ன செய்யறாங்க, ED அதிகாரிகள் வந்து கைது செய்யறாங்க. சரி, தேசிய தலைவரை கைது செஞ்சாச்சு, SDPI வந்து அச்சப்பட்டணும். இதுக்கப்புறம் எந்த ஒரு வக்ஃபு போராட்டமோ குடியுரிமை போராட்டமோ எந்த போராட்டமோ நம்மளுடைய அஜெண்டா, அந்த 100 ஆண்டு அஜெண்டா என்பது நம்ம அந்த கனவு நிறைவேற போறது என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தேசிய தலைவரை கைது செய்த பிறகுதான் மிகப்பெரிய அளவுல போராட்டம் நடக்கும். ஒவ்வொரு மாவட்டமாக லட்சக்கணக்கான மக்களை அழைத்து போராட்டம் நடத்துறாங்க. என்னடா அது, தேசிய தலைவரை கைது செஞ்சோம், மாநில அலுவலகத்துக்கு ரைட விடு, அமலாக்கத்துறை வச்சு ரைடு விடு, மாநில தலைவர்கள் வீட்டில் விடு, எத்தனை மாநிலத்தில் எத்தனை கட்சி இருக்கிறதோ எல்லா மாநிலத்துக்கும் அனுப்பு அப்படிங்கிறாங்க. பொறுப்படுத்தல வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு ரோஸ் கொடுத்து அனுப்புறாங்க. அந்த அளவிற்கு நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க, மக்களுக்காக, இந்த இஸ்லாமிய மக்களுக்காகவும் ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் SDPI நிற்கும் என்று சொல்லி காட்டினார்கள். அன்றிலிருந்து இன்று வரை என்ன செய்யறான்னு சொன்னா, இது மிகப்பெரிய இன்னைக்கு என்னதான் உலகளவுல RSS மிகப்பெரிய எல்லா துறையிலும் இருக்கிறது, அந்த துறையில இருக்கு, இந்த துறையில் என்று சொன்னாலும் இன்றைக்கு இந்திய அளவுல ஒரு கட்சியை பார்த்து அவன் பயப்படுறான்னு சொன்னா அது SDPI. அவனுடைய கனவுகள் இன்றைக்கு 100 ஆண்டுல நடக்கக்கூடிய இந்த கனவு இன்னைக்கு தள்ளி போய் கொண்டு இருக்குது என்று சொன்னால் அது முக்கிய காரணம் SDPI. அதை நான் கவனமா அதை பதிவு செய்யக்கூடிய விஷயத்தை நான் பதிவு செய்ய, இந்த 100 ஆண்டு விழால நீங்க மோடி கலந்து கூட பெருமையா பேசிக் கொண்டிருக்கிறாரு. மோடி அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், உங்களுடைய கனவு ஒருபோதும் SDPI இருக்கும் வரைக்கும் பலிக்காது என்பதை நான் பதிவு செய்து கொள்கின்றேன்.